வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். Praise the Lord. புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறது பாருங்கள். அது நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றிவிட்டது. ராஜாக்கள் என்றால் இந்த செக்குலர் வேர்ல்ட ரூல் பண்ணுகிறவர்கள், ஆசாரியர்கள் என்றால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட ரூல் பண்ணுகிறவர்கள். ஆவிக்குரிய உலகமோ இந்த சரீரத்திற்குரிய உலகமோ பிதாவாகிய தேவனாக நம்மை ஆளுகிறவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மாற்றிவிட்டது. நாம் பாவம் செய்த பொழுது, முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆளுகை பிடுங்கப்பட்டது. சாத்தானது ஆளுகை எடுத்துக்கொண்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மீண்டுமா இந்த உலகத்திலே சிலுவையில் அவர் நமக்காய் சிந்தினபடியினாலே அந்த இரத்தம் நம்மை கழுவி நம்மை ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் ஆளுகிறவர்களாய் மாற்றிவிட்டது. ஆகவே இந்த உலகத்திலோ பிரியமான ஆவிக்குரிய உலகத்திலோ நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை ஆளுகிறவர்களாகவே வைத்திருக்கிறது. ஆகவே நாம் ஆளுகை செய்வோம், எவைகளையும் ஜெயிப்போம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பேற்பட்ட புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.